அதாவது இறைஞானம் அடைய, உலகத்தில் எதுவும் அடைய நான் அப்படி என்ற ஒன்று முதலில் வேண்டும். அது என்ன நான் என்று ஒன்று முதலில் வேண்டும்? ஆமாம், இப்போ நம்ம ஒரு கல்வி கற்க போகிறோம், ஒரு படிக்க போகிறோம் அப்படின்னா சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட், அங்கே நான் இருக்கிறேன், எனக்கு முன்னே அறிவியல்னு ஒரு பாடம் இருக்குது. நான் என்பதை நான் உணர்ந்தாதான் அந்த அறிவியலை நம்ம உணர முடியும். நம்ம சப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம், அதை ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம், இல்லை நம்மளை நம்ம ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம், அதை சப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம். அறிவியல்ங்கிற ஒன்றை உணர நாம் வேண்டும், இந்த எண்ணம் வேண்டும், நான் என்ற எண்ணம் வேண்டும். மேக்ஸையும் அப்படி தான். அனைத்து விதமான உலக விஷயத்தை உணர்கிறதுக்கும், சந்தோஷங்கிறத உணர்கிறதுக்கு, இல்லை ஒரு அருமையான காற்றை உணரணும் அப்படிங்கிறதுக்கு நான் என்ற இந்த பொருள் ஒரு பூங்காவில் போய் உட்காந்து, பொருள் இல்லை உயிர், அங்கே உள்ள அந்த பூங்காவில் உள்ள மரங்களில் வர்ற காற்றை ரசிக்கணும். அப்போ நான் சப்ஜெக்ட், அது ஆப்ஜெக்ட். இதுதான் தொடர்பு பிறந்ததுலேருந்து. நமக்கு என்ன உறவு உலகத்தோட? இது அம்மா, அது பிள்ளை, இது எங்கள் அப்பா, இது பிள்ளை, இப்படி என் அண்ணன் தங்கைகள், இது என்னுடைய சமூகம், இப்படி தான். இந்த நான் என்ற ஒன்று இருந்தால்தான் அறிவியலை உணர முடியும், எந்த சப்ஜெக்டையும் உணர முடியும், அப்புறம் ஆன்மீகத்தையும் உணர முடியும், எல்லாம் உள்ள ஒன்றையும் உணர முடியும். அதனால தான் ஒவ்வொருவரையும் ஒரு தனிப்பட்ட ஒரு உயிராக, ஒரு உடலாக, ஒரு பொருளாக வெவ்வேறு பெயர்கள் படைக்கப்பட்டது. நோக்கம் என்ன? நாம் என்ற ஒன்று இருந்தால்தான் எதையும் உணர முடியும். ஒரு நாடகம் போடுறாங்க, அதை போய் நம்ம உட்காந்து ரசிக்கணும்னா அங்கே நம்ம போய் உட்காரணும். அப்போ அந்த நாடகம் அங்கே என்ன இருக்கும்? நம்ம இருப்போம், நாடகம் இருக்கும். அப்போ நம்ம ரசிக்கணும். இந்த நான் என்ற உணர்வு இருக்கிறப்ப தான் அந்த நாடகத்தை நீங்கள் ரசிக்க முடியும். இந்த நான் என்ற உணர்வு இருக்கிறப்ப தான் நடத்துகிற அறிவியலை ரசிக்க முடியும். நீங்கள் பெரிய அறிவியலாளராக வர முடியும். இப்போ சினிமாவுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கலாம், அங்கே போய் நீங்கள் போய் உட்காரணும். அந்த படம், நீங்கள் இருக்கிறீர்கள், அங்கே ஒன்று இருக்குது, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட், அதை பார்த்து ரசிக்கலாம். ஸோ இந்த நான் என்ற உணர்வு தான் இருந்தால்தான் உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் நம்ம அடைய முடியும், இனம் காண முடியும். அதே மாதிரி தான் தியானத்துலேயும் நீங்கள் என்ற ஒன்று இருக்கணும். உங்கள் தேடல் என்ன? ஞானத்தை நோக்கி, இறையை நோக்கி தியானம் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த தியானத்தில் ஆரம்பத்தில் உட்கார்றப்ப பலவிதமான உணர்வுகள் வரும், அது உண்மைதான். அப்போ நீங்கள் தியானத்தில் உட்காந்து ரசிக்கிறப்ப அந்த பலவிதமான உணர்வுகள் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும். அது நீங்கள் இருப்பீர்கள், இடையில் பலவிதமான உங்கள் கடந்த கால உணர்வுகள், நிகழ்கால உணர்வுகள் வந்துக்கிட்டு இருக்கும். அதை நோக்கி உங்களுடைய பயணம் இன்னும் ஒன்று நோக்கி இருக்கும். அப்போ 3 இருக்கும். நீங்கள் இருப்பீர்கள், உங்கள் கடந்த கால நிகழ்கால வாழ்க்கையில் உள்ள அந்த விஷயங்களை பார்ப்பீங்க, ஏற்ற மாதிரி ஒன்று இருக்கும். அது என்ன? தியானம். அந்த தியானம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்துக்கிட்டே போக, நீங்கள் தியானம் ரொம்ப பேர் நினைக்கிறது தான், நான் தியானம் பண்ணுறப்ப பலவிதமான உணர்வுகள் இருக்குது. ஆமாம், அந்த பலவிதமான உணர்வுகள் தான் நீங்கள் தான் சப்ஜெக்ட். நீங்கள் தேடுற ஆப்ஜெக்ட் தான் இறைவன், தியானம். ஸோ அதனால் நீங்கள் தியானத்தில் எவ்வளோ நிலையில் போனாலும் உங்களுக்கு 2 காட்சிகளும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். கடந்த கால வாழ்க்கையை எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க பேர் மறந்து போயிடுமா என்ன? அவங்க எந்த ஊரில் வந்தாங்கன்னு மறந்துடுமா என்ன? அவங்க பூர்வீகம் மறக்குமான்னு அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு எல்லா உணர்வும் இருக்கும். ஆனால் நமக்கு கண்ணை மூட கடந்த கால நிகழ்கால வாழ்க்கையில் உள்ள பயணங்கள், வாழ்க்கையில் உள்ள கஷ்ட நஷ்டம் தான் கண்ணுக்கு வரும். அதனால் தியானத்தில் முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு இந்த காட்சிகள், கடந்த காலம் நிகழ்கால காட்சிகள் சைடில் இருந்தாலும் அவங்க மெயினாக உள்ள அந்த தியான நிலையில் முன்னேறிய காரணத்தினால் அந்த தியானத்தில் முன்னேறதுக்கு அப்புறம் ஒரு ஆனந்த நிலை வரும். அந்த ஆனந்த நிலையை கண்ணை மூடி அவங்க ரசிப்பாங்க. நான் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இப்போ நான் இருக்கேன்னு வச்சுங்க, நான் அப்படியே உட்காந்துருக்கேன், அந்த ஆழ்ந்த நிலை தியானத்தை நான் அப்படியே கண்ணை மூடி ரசித்து ஆனந்தப்படுறேன். ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய உறவுகளை பற்றி, என்னுடைய கடந்த காலத்தை பற்றி, நிகழ்காலத்தை பற்றி எல்லா உணர்வுகளும் இருக்கும். அதெல்லாம் இருக்கும். அது உனக்கு நம்ம படிக்கிற புக்ஸை தூக்கிட்டே சுமக்கிறோமா என்ன? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, டாக்டர் படிப்பு, மெடிசன், சர்ஜரின்னு எல்லாம் படிச்சிருப்போம். படித்து முடிச்ச பிறகு தூக்கி ஓரமாக வச்சுருப்போம். அது மாதிரி நம்ம நினைவுகள் எல்லாம் அப்படி ஓரமாக இருக்கும். அது ஃபுல்லாக நம்ம மறக்காது. ஆனால் நம்ம ஃபுல்லாக அந்த தியான நிலையில் மூழ்கி பேரானந்த நிலையை அனுபவிப்போம். இப்போ நாளைக்கு சயின்ஸ் எக்ஸாம்னு வச்சுக்கோங்க, நம்ம மேக்ஸ் புக்கு, மற்ற புக்கு, கெமிஸ்ட்ரி புக்கு, எல்லா புக்கெலாம் இருக்கும். ஆமாம், நம்ம அந்த சயின்ஸை எடுத்து தான் படிப்போம். நாளைக்கு சயின்ஸ் தான் வரப்போகுது. அப்போ நம்ம சயின்ஸை ஃபுல்லாக படிச்சுட்டு நாளைக்கு போய் சயின்ஸில் எழுத போகிறோம். அப்போ சயின்ஸாகவே மாறிடுவோம். அப்போ அதுக்காக மேக்ஸ் மறந்துடுமோ, அப்புறம் அடுத்த நாள் மேக்ஸாகவே மாறிடுவோம். அதே மாதிரி உங்களுக்கு கடந்த கால நிகழ்கால உணர்வுகள்லாம் ஒரு புக்கில் உள்ள மாதிரி எல்லாம் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும், ஓப்பன் பண்ணால் தெரியும், உங்கள் கண் முன்னாடி இருக்கும். இந்த மேக்ஸ் புக் இருக்குது, சயின்ஸ் புக் இருக்குது, பாட்டனி புக் இருக்குது, ஜுவாலஜி புக் இருக்குது, மெடிசன் புக் இருக்குது, சர்ஜரி புக் இருக்குங்கிற மாதிரி அந்த புக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் தியானம் உங்களை நீங்கள் முன்னேறிய பிறகு அந்த அலமாரியில் உள்ள புக்கெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் அது முக்கியம் இல்லை, அங்கே எரிகிற தீபத்தை பார்ப்பீங்க. அந்த தீபம் ஆனந்த நிலை, அது ஒரு உணர்வை கொடுக்கும்.
உங்களுக்குள்ள ஒரு நான்கிற உணர்வு ஏற்கனவே இருக்கும். கடந்த கால பிறவி பதிவுகள் எல்லாம் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் இந்த தியானத்தில் நீங்கள் முன்னேறிய காரணத்தினால் அந்த தியானம் கொடுக்குற ஒரு ஆழ்ந்த நிலையை உங்களுடைய மனதும் உடலும் ஆழ்ந்து அனுபவித்து ரசிக்கும். அப்போ தான் அதுதான் இறை தொடர்புங்கிறது. சரியா? இதுதான் விஷயம். அடுத்த வீட்டில் சந்திப்போம். அனைவரும் வாழ்க.